தர்மம் மனிதனின் நிம்மதியான வாழ்க்கைக்கும் மகிழ்ச்சிக்கும் காரணமாக அமைகிறது. ஒருவன் மன தூய்மையோடு பிறருக்கு தர்மம் செய்தால் அதில் கிடைக்கின்ற சுகமே தனிதான். அதன் மூலம் அவனுக்கு கிடைக்கின்ற மன திருப்திக்கும் மகிழ்ச்சிக்கும் அளவே இல்லை. அது மட்டுமல்ல, நாம் நம்முடைய பொருளை பிறருக்காக செலவு செய்தால் வானவர்கள் நமக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். எனவே அதில் அபிவிருத்தி ஏற்படுகிறது. ஆகவே நம் செல்வம் நிறையுமே அன்றி குறையாது. அதனால் நாம் தாராளமாக தர்மம் செய்வோம். தர்மம் துன்பங்களை அகற்றுகிறது என்பது நபிமொழி. ஏதேனும் நமக்கு துன்பம் ஏற்பட்டால் அப்போது நாம் நம்மால் இயன்றதை யாருக்கேனும் தர்மம் செய்துவிட்டால் அந்த தர்மத்தின் காரணமாக அல்லாஹ் அத்துன்பத்தை அகற்றி விடுகின்றான். அதை விட்டுவிட்டு அத்துன்பத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தால் ஒன்றுமே ஆகப் போவதில்லை. எனவே அல்லாஹ்விற்காக தர்மம் செய்தல் நம் நலனுக்கே என்பதை நாம் முதலில் உணர்தல் வேண்டும். அன்புள்ளவர்களே, இஸ்லாம் கூறும் தர்ம சிந்தனைகள் வித்தியாசமானவை, அதன் வழிகள் விசாலமானவை.